தேவைப்படும்னா கந்து வீட்டுக்காரர்கிட்ட வந்து ஒரு வாரமும் 2 வாரமும் அலைஞ்சு கேட்க வேண்டியது வரும். இப்போ வந்து களஞ்சிய கூட்டத்தில் வந்து 20 மெம்பரையும் கூட்டிட்டு வந்து உடனே கடன் வந்து களஞ்சியத்துல இருந்து கேட்டுருக்கோம். வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட் இறந்துட்டாங்க, ராரியில் ஆக்சிடென்ட் இறந்துட்டாங்க. நான் இடிஞ்சு உட்காந்துருந்தேன். அது களஞ்சியத்துல இருந்து 3000 பணம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் சேர்ந்து இன்சூரன்ஸ் பணம் வந்துருந்துச்சு. என் பிள்ளைக்கு மிக காலத்துல படிக்க வைக்கிறதுக்காண்டி அதுல நான் எந்த இதுவும் இல்லாம 5 நிமிஷம் இல்லாம நான் அப்படியே போட்டு இன்சூரன்ஸ் பண்ணிட்டேன். 2 லட்சம் ரூபாய் வெளிக்கடனோட களஞ்சியத்துல சேர்ந்தேன். இன்னைக்கு என்னோட சேமிப்பு பாத்தீங்கன்னா 28,000 ரூபாய் வச்சிருக்கேன். என் குடும்பத்தோட முதல் செலவே சேமிப்பு தான். ஊனமுற்றோர் அடையாள அட்டை வாங்க முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். களஞ்சியத்துல முகாம் போட்டு என்னை மாதிரி நிறைய பேத்துக்கு அடையாள அட்டை வாங்கி கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாம எங்களுக்கு மாத உதவித்தொகை கிடைக்கிறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுத்தாங்க. அதன் மூலமா நான் நல்ல பயனடைஞ்சிருக்கேன். ஏழைங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து பிடியரிசி திட்டம் செய்யறோம். களஞ்சிய ஜோதியில இந்த பிடியரிசி திட்டம் பணமும் சேர்த்து எங்களோட இல்லாத ஏழைங்களுக்கும் முதியோருக்கும் கொடுக்குறோம். இந்த இயக்கத்தை எல்லா இடத்துலயும் பரப்புறோம். முன்னாடிலாம் எல்லா தோட்டத்துக்கும் களை எடுக்க போவேன், நாத்து நட போவேன். களஞ்சியத்துல லோன் வாங்கி 1/2 ஏக்கர் நிலம் குத்தகைக்கு எடுத்தேன். அதுல 3 மாடு வாங்கி பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல என் பொண்ணையும் காலேஜ் படிக்க வச்சுட்டு இருக்கேன். நாம எல்லாரும் ஒரே ஜாதி மதம் எப்பயும் பார்க்க மாட்டோம். நாம ஏழை ஜாதி. நாங்க அரசியலை களஞ்சியத்துக்குள்ள கொண்டு வர மாட்டோம். பஞ்சாயத்து ஒண்ணுன்னா எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து மக்களுக்காக செயல்படுவோம். கடத்துல சிக்கி நாங்க ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இந்த களஞ்சியத்துல சேர்ந்த வாட்டி
5 லட்ச ரூபா கடன் வாங்கி திருப்பி கடத்தை கட்டிட்டோம். சுய தொழில் செஞ்சு விசைத்தறி போட்டு வீடு கட்டி எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம். ஆரம்பித்து 25 வருஷமாச்சு. இந்திய அளவில் பூராத்தையும் சேர்த்துட்டோம். களஞ்சியத்தோட நோக்கம் எல்லாரும் சொந்தக்காலில் நிற்கணும். எங்களோட லட்சியம் அதுதான். களஞ்சியத்தில் சேர்றதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன். களஞ்சியத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் பகுதியில் தலைவியாகவும் வட்டாரத்தில் தலைவியாகவும் இருக்கேன். இப்போ களஞ்சிய இயக்கத்தில் தேசிய அளவில் தலைவியாக இருக்கேன். நான் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் என்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்றதுக்கு தைரியமாக இருக்கு. நம் உரிமை காக்கும் புது பாதை காட்டும்.